Let's continue our revision class. Naming of hydrocarbon. Official name given by International Union of Pure and Applied Chemistry. That is IUPAC. Fine. So, பேசிக்காக சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கார்பன் ஆட்டம் இருந்தால் மீத்னு சொல்லுவோம். 2 கார்பன் இருந்தால் ஈத், 3 கார்பன் இருந்தால் ப்ரோப், 4 கார்பன் இருந்தால் பியூட், 5 கார்பன் இருந்தால் பென்ட். அதுவே 6 கார்பன் இருந்தால் அதை வந்து ஹெக்ஸ் சொல்லுவோம். 7 கார்பன் இருந்தால் ஹெப்ட், 8 கார்பன் இருந்தால் ஆக்ட், 9 கார்பன் நான், 10 கார்பன்னா டெக். ஃபைன். சேச்சுரேட்டட் வார்த்தை வந்தாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஆல்கீன். ஃபார்முலா CnH2n + 2. ஸோ தட் இஸ் எண்டிங் வித் ANE. அன்சாச்சுரேட்னா 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து ஆல்கீன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கைன். ஆல்கின் வந்து டபுள் பாண்ட், ஆல்கைன் வந்து ட்ரிபிள் பாண்ட். ஃபார்முலா CnH2n, இங்கே வந்து CnH2n - 2. ஃபைன். ஸோ எண்டிங் வித் ENE, ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் எண்டிங் வித் YNE. இதை தவிர்த்து நம்ம இந்த விஷயம் என்ன பார்த்துருந்தோம், ஆல்கைல் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைக்ளிக் ஹைட்ரோகார்பன். ரைட். சைக்ளிக் ஹைட்ரோகார்பன்லையும் நம்ம பார்த்தது வந்து ஒன்று வந்து சேச்சுரேட், அன்சாச்சுரேட்டட்ல ஆல்கின் மட்டும்தான் இருக்கு, ஆல்கைன் இல்லை நமக்கு. ஸோ நேமிங் ஆஃப் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். when n = 1, that is 1 carbon atom is present, அப்போ என்ன ஃபார்முலா வரும்? CnH2n + 2. ஃபைன். n இடத்துல 1 புட் பண்ணுங்க. CH2 + 2 4. ஸோ CH4 என்ன பேரு? மீத். ஸோ மீத் ப்ளஸ் என் மீத்தேன். புரியுதுங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எப்படி எழுதுவாங்க? எத்தனை கார்பன்? ஒரு கார்பன் இருக்கு. ரைட். ஒரு கார்பனுக்கு எத்தனை பாண்டிங் இருக்கும்? 4. ஸோ 4 கார்பன், 4 ஹைட்ரஜன். ஸோ இட் வில் பி CH4. அதுவே n எடுத்து 2 புட் பண்ணுங்க. ஸோ C2H2 × 2 + 2. ஸோ இட் வில் பி C2H6. ரைட். ஸோ 2 கார்பன் இருந்தால் என்ன சொன்னோம்? ஈத் ப்ளஸ் என், ஈத்தேன். புரியுதுங்களா? இட் வில் பி லைக் திஸ். ஸோ கார்பன் 2 கார்பன் இருக்கனால பாண்ட் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு மிச்சம் இருக்க 3 பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட இருக்கும். லாஸ்ட்ல இருக்க கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன். ஸோ இட் வில் பி லைக் திஸ். when n = 4, C4H2 × 4 + 2. it will be C4H10. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? மீத் ஈத் ப்ரோ பியூட். ஸோ 4 கார்பன் தான் பியூட் ப்ளஸ் இது வந்து ஆல்கேன் பற்றி பார்க்குறோம். ஸோ எண்டிங் வித் ENE, இட் வில் பி பியூட்டேன். புரியுதுங்களா? ஸோ 4 கார்பன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பாண்ட். ஃபைன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்க கார்பனுக்கு மிச்சம் இருக்க 3 பாண்டிங் யார் கூட இருக்கும்? ஹைட்ரஜன் கூட இருக்கும். லைக் திஸ். செகண்ட் கார்பனுக்கு 2 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க 2 பாண்ட் ஹைட்ரஜன் கூட. தேர்டில் இருக்க கார்பனுக்கும் 2 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க 2 பாண்ட் ஹைட்ரஜன் கூட. லாஸ்ட்ல இருக்க கார்பனுக்கு வந்து ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்ட் வித் ஹைட்ரஜன். ஸோ இட் வில் பி லைக் திஸ். இப்போ பார்க்க போகிறது IUPAC nomenclature for branch chain saturated hydrocarbon. Fine. So first what you have to do is the longest chain of carbon atom in the structure of the compound is found first. So இது டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நான் இப்போதைக்கு சொல்கிறேன். either you start from the right or left, wherever you get the longest chain you have to mark it. சரிங்களா? தென் alkyl group நான் இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஆல்கேனில் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? you call it as alkyl group. Fine. For example, CH4 in a methane, right? அது வந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன். it will be CH3. we call it as methyl. புரியுதுங்களா இல்லையா? ஸோ C2H6 அது வந்து ஒரு ஹைட்ரஜன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது என்ன? ஈத்தேன். ஈத்தேன் வந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஈத்தைல் சொல்லுவோம். புரியுதுங்களா? C2H5. ஸோ alkyl group present in side chain are considered as substituent and named separately. Fine. அது வந்து செப்பரேட்டாக நம்ம நேம் பண்ணுவோம். Carbon atom of longest carbon chain are numbered in such a way that alkyl group get the lowest possible number. இதுதான் important. நீங்கள் லாங்கஸ்ட் செயின் மார்க் பண்ணுங்க. பட் பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ் alkyl group get the lowest possible number. நான் இதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன். Position of alkyl group is indicated by writing the number of carbon atom to which it is attached. For example, ரெண்டாவது கார்பனில் வந்து லெட்ஸ் சே மீத்தைல் அட்டாச்சாக இருந்தால் we call it as 2-methyl. புரியுதுங்களா? இதே 3வது கார்பன் கூட அட்டாச்சாக இருந்தால் 3-methyl. இப்போதைக்கு இது எவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் டீட்டெயிலாக. IUPAC name of the compound is obtained by writing the position and name of alkyl group just before the name of parent hydrocarbon.
what do you mean by parent hydrocarbon நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இட் வில் பி லைக் திஸ். இப்போ நம்ம அதை பார்த்துட்டோம் பார்த்தீங்கன்னா 2-methyl. ஸோ யூ வில் பி ரைட்டிங் 2-methyl propane. ஸோ யூ வில் பி ரைட்டிங் 2-methyl propane. நீ இப்போ வந்து ஹைட்ரோகார்பன் வந்து பேரண்ட் ஹைட்ரோகார்பன் வந்து ப்ரோபேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ஆல்கலி குரூப் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேரண்ட் ஹைட்ரோகார்பன். யூ ஷுட் நாட் ரைட் ப்ரோபேன் 2-methylனு எழுதக்கூடாது. இது தப்பு. இதுமாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனோட டபுள் பாண்டில் எப்படி நேமிங் நம்ம பண்ணுறது. சரிங்களா? ஸோ வி ஸ்டார்ட் வித் 2 கார்பன். இதுக்கான டபுள் பாண்ட்னாலே ஃபார்முலா என்ன வரும்? CnH2n where n greater than or equal to 2. Fine. So CnH2n n greater than or equal to 2, n starts with 2. So C2 put பண்ணுங்க. அப்போ H எடுத்துல 2 into 2 4. So C2H4. ரைட். ஸோ 2 கார்பன் எழுதிக்கோங்க. டபுள் பாண்ட் வேற சொல்லியிருக்கோம். ஸோ டபுள் பாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு 2 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க 2 பாண்ட் இட் வில் பி லைக் திஸ் ஹைட்ரஜன். லாஸ்ட்ல இருக்க கார்பனுக்கு 2 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க 2 பாண்ட் ஹைட்ரஜன் கூட. ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ் H2C டபுள் பாண்ட் CH2. சரிங்களா? இதோட பேர் என்ன? ஈத்தீன். காமன் நேம் ஈத்திலீன். எதுக்குன்னா 2 கார்பன் இருந்தால் நம்ம என்ன சொன்னோம் சொல்லியிருப்போம், ஈத் பிளஸ் டபுள் பாண்ட் எண்டிங் வித் ENE. ஸோ ஈத்தீல். புரியுதுங்களா? அதுவே என்ன இடத்துல 3 புட் பண்ணுங்க. C3H2 into 3. ஸோ ஐ கேன் ரைட் C3H6. ஸோ 3 கார்பனாக இருந்தால் என்ன சொன்னோம், மீட் ஈத் ப்ரோப். ப்ரோப் பிளஸ் இது வந்து ஆல்கீன் பற்றி பார்க்குறோம். ஸோ ஆட் ENE. ஸோ ப்ரோபீன். ஸோ how will you write the structure formula? ஃபர்ஸ்ட் வந்து 3 கார்பன் எழுதிக்கோங்க. ஸோ யூ ஹாவ் அ சாய்ஸ் டு புட் டபுள் பாண்ட் இன் த ஃபர்ஸ்ட் slot or second slot. Point to be noted, you should not put double and triple bond in first slot. சரிங்களா? இன்னைக்குமே ஃபர்ஸ்ட் கார்பன் பேருக்குள்ள நீங்க வந்து டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்ட் புட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ பிளேஸ் இட் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ லைக் திஸ். ஸோ பாக்கி ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு வந்து ஒரு பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதுல 3 பாண்ட். ஸோ வித் ஹைட்ரஜன். ரெண்டாவது கார்பனுக்கு வந்து பாருங்க 3 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ரைட் சைடில் 2 பாண்டு, லெஃப்ட் சைடில் ஒரு பாண்ட். மிச்சம் இருக்கிறது ஒரு ஹைட்ரஜன். ஸோ லாஸ்ட் கார்பன் அட்டன் கூட வந்து பாருங்க 2 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்க 2 ஹைட்ரஜன் கூட. ஸோ இட் வில் பி லைக் CH3 CH டபுள் பாண்ட் CH2. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன? ப்ரோபீன். காமன் நேம் ப்ரோபிலீன். வாங்க நேமிங் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் கண்டெய்னிங் H1 பார்க்கலாம். ஸோ அகெயின் இங்கே ஃபார்முலா என்ன? CnH2n minus 2. n equal to 2 புட் பண்ணுங்க. C2H4 minus 2. ஸோ இட் வில் பி C2H2. 2 கார்பன் ட்ரிபிள் பாண்ட். அப்போ 3 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க ஒரு பாண்ட் வித் ஹைட்ரஜன். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ் HC ட்ரிபிள் பாண்ட் CH. ஃபைன். 2 கார்பன் இருக்கனால இதுக்கான பேர் என்ன? ஈத் பிளஸ் ட்ரிபிள் பாண்ட் பார்க்குறோம். ஐன் ஆட் பண்ணுங்க. ஈத்தைன். Now put n equal to 3. C3H2 into 3 minus 2. C3H4. C3H4. Meet ஈத் ப்ரோ. ஸோ 3 கார்பன் இருந்தால் என்ன சொல்லுவோம்? ப்ரோ பிளஸ் இது வந்து ஆல்கைன் குரூப் பார்க்குறோம். ஸோ பிளஸ் YNE. ஸோ ப்ரோபைன். ஸோ ஹவ் யூ வில் ரைட் த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா? 3 கார்பன் புட் பண்ணிக்கோங்க. 3 கார்பன் புட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிபிள் பாண்ட். as I said, you should not put it in the first lot. First pair of கார்பனுக்கு நடுவில் நீங்கள் வந்து ட்ரிபிள் பாண்ட் புட் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் இந்த இடத்துல புட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல 1 வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு மிச்சம் இருக்க 3 பாண்டு. யார் கூட? ஹைட்ரஜன் கூட. ரெண்டாவது கார்பனுக்கு ரைட் சைடில் வந்து 3 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடில் ஒரு பாண்டு. ஸோ நடுவில் இருக்க கார்பனுக்கு வேறு பாண்டிங் தேவையில்லை. லாஸ்ட்டில் இருக்க கார்பனுக்கு பாருங்கள் ஒரு பாண்டிங் தேவை வித் ஹைட்ரஜன். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ் CH3 சிங்கிள் பாண்ட் வித் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வித் CH. புரியுதுங்களா? இதோட பேர் என்ன? ப்ரோபைன். காமன் பேர் மிதைல் அசிட்டிலீன். வாங்க இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ C4H10
C4H10 இஸ் ஏ பியூட்டேன். சரிங்களா? நீங்கள் ஃபார்முலா செக் பண்ணி பாருங்கள். CnH2n + 2 இதில் n = 4 புட் பண்ணி பாருங்கள். C4H10 வரும். ஸோ இது வந்து யாரோட ஃபார்முலா? ஆல்கேனோட ஃபார்முலா. ஃபைன். ஸோ 4 கார்பன் இருக்குது. ஜஸ்ட் புட் 4 கார்பன் லைக் திஸ். ஸோ சிங்கிள் பாண்ட், ஆல்கேனாலே சிஎன் பாண்ட். ஸோ ஒரு பாண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு, மிச்சம் இருக்கிறது 3. ஸோ யூ வில் ரைட் லைக் திஸ். ரெண்டாவது கார்பனுக்கும் பாருங்கள் 2 பாண்ட் ரைட் அண்ட் லெஃப்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிற 2 பாண்ட் வித் ஹைட்ரஜன். தேர்டில் இருக்க கார்பனுக்கும் பாருங்கள் ரைட் அண்ட் லெஃப்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்க 2. லாஸ்ட்டில் இருக்க கார்பனுக்கு மட்டும் ஒரு பாண்ட் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, மிச்சம் இருக்க ஹைட்ரஜன் கூட. ஃபைன். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். CH3, CH2, CH2, CH3. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? பியூட்டேன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாக எழுதுனா இதுக்கு பேர் வந்து இன் பியூட்டேன்னு சொல்கிறது. நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதியிருக்கோம். சரிங்களா? இதுவே நம்ம வேற மாதிரியே எழுதலாம். சேம் பியூட்டேனை வந்து ஐ கேன் ரைட் லைக் திஸ். 3 கார்பன், ஃபைன், வித் சிங்கிள் பாண்ட். ஒரு கார்பன் கூட CH3 அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ஆல்கைல் குரூப் நான் அட்டாச் பண்ணிட்டேன், மிதைல் குரூப். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பாருங்க ஒரு பாண்ட் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, மிச்சம் இருக்க 3 பாண்ட். ஸோ வித் ஹைட்ரஜன். ஃபைன். ரெண்டாவது இருக்க கார்பனுக்கு பாருங்க ஒரு பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, கீழே ரைட்டில் ஒரு பாண்டு, லெஃப்டில் ஒரு பாண்டு. ஸோ 3 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்க ஒரு பாண்டு. ஸோ மேலே ஒரு ஹைட்ரஜன். லாஸ்ட்ல இருக்க கார்பனுக்கு பாருங்க ஒரு பாண்ட் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, மிச்சம் இருக்க 3 பாண்ட் வித் ஹைட்ரஜன். ஃபைன். இந்த ஆல்கைல் குரூப்பையும் நம்ம பிரித்தோம்னா நம்ம பார்த்துடலாம். CH3 வந்து எப்படி பிரிக்கலாம்? 3 வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச்சாக இருக்கும், 1 வந்து பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் கூட. ஃபைன். ஸோ யுவர் நேமிங் ஷுட் பி லைக் திஸ். ஸோ லாங்கஸ்ட் செயினை வந்து நேம் பண்ணுங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஐதர் ரைட் ஆர் லெஃப்ட். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து பண்ணுறேன். 1, 2, 3. ஃபைன். ஸோ இங்கே வந்து ஆல்கைல் குரூப் எத்தனை நம்பர் பொசிஷன் கட்டிச்சிருக்கு? 2. இதுவே நான் வந்து ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1, 2, 3 அப்பயே 2 தான். ஸோ இதில் வந்து டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட் ஆர் லெஃப்ட். ஃபைன். ஸோ ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஆல்கைல் குரூப்போட பேர் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அது வந்து எத்தனாவது கார்பன் கூட அட்டாச்சாக இருக்கோ அது கூட வச்சு பேர் வைக்கணும் ஃபர்ஸ்ட். தென் யூ ஹாவ் டு ரைட் த பேரண்ட் ஹைட்ரோ கார்பன், ரைட்? ஸோ இங்கே வந்து இது வாட் கைண்ட் ஆஃப் ஆல்கைல்? மீத்தா, ஈத்தைலா, இல்லை ப்ரோபைலா? வாட் கைண்ட் ஆஃப் ஆல்கைல்? இட் வில் பி லைக் மிதைல், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ரைட் மிதைல். எத்தனாவது பொசிஷன் அட்டாச்சாக இருக்குது? ரெண்டாவது பொசிஷன். ஸோ 2 மிதைல். ஃபைன். பேரண்ட் ஹைட்ரோ கார்பன்னா எதை நீங்கள் கன்சிடர் பண்ணும்? யூ ஷுட் கன்சிடர் திஸ் ஆஸ் எ பேரண்ட் ஹைட்ரோ கார்பன். இதில் நீங்கள் தெளிவாக பாருங்கள் எவ்வளோ கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. ஃபைன். ஸோ 3 கார்பன் இருந்தால் என்ன சொல்லுவோம்? ப்ரோப், ரைட்? At the same time, we are talking about alkane, right? Propane. So 2-methyl propane. Again, I am telling you, first find out which alkyl group is attached. சரிங்களா? CH3 எந்த குரூப் அட்டாச்சாக இருக்குது? மிதைல். எத்தனாவது பொசிஷனில்? ரெண்டாவது. ஸோ ஐ ஹவ் ரிட்டன் 2 மிதைல், ரைட்? அதுக்கப்புறம் பேரண்ட் ஹைட்ரோ கார்பன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் பாருங்க எவ்வளோ? 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் தான் ப்ரோப், அது கூட ஆல்கேன்னா ஏஎனி அட்டாச் நான் பண்ணிட்டேன். ஃபைன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். C5H12. C5H12 பேர் என்ன? இதோட பென்டேன் ஆல்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல எழுதிருங்க. 5 கார்பன், சிங்கிள் பாண்ட். ஃபைன். ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு மிச்சம் இருக்க 3 பாண்டு ஹைட்ரஜன் கூட. ரெண்டாவது கார்பனுக்கு 2 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ரைட் அண்ட் லெஃப்ட், மிச்சம் இருக்க 2 ஹைட்ரஜன் கூட. சேம் மூணாவது கார்பனுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்க 2 ஹைட்ரஜன் கூட. தென் ஃபோர்த் கார்பன், அதுக்கும் மிச்சம் இருக்கிறது 2 ஹைட்ரஜன் கூட. லாஸ்ட்ல இருக்கிறது மட்டும் 3 ஹைட்ரஜன். ஃபைன். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். CH3, CH2, 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 CH3. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? நம்ம பென்டேன் சொல்லுவோம். அட் த சேம் டைம் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறதுனால இன் பென்டேன்னு சொல்லுவோம். ஃபைன். இதுவே நான் இதில் வந்து ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் பண்ணிட்டேன். லெட்ஸ் சே அட் த செகண்ட் பொசிஷன் லைக் திஸ். C. ரெண்டாவது இடத்துல CH3.
ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல மிச்சம் இருக்குதுன்னா 3 ஹைட்ரஜன் கூட அட்டாச்சாக இருக்கும். 2வது கார்பன் பாருங்க 3 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரு பாண்ட் ஹைட்ரஜன் கூட. 3வது கார்பனுக்கு பாருங்க 2 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 2 ஹைட்ரஜன் கூட. லாஸ்ட்ல இருக்க கார்பன் வந்து பாருங்க 1 தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ 3 ஹைட்ரஜன் கூட. ஃபைன். Now just put the numbering from the right side. நம்ம புட் பண்ணோம்னா 1 2 3 4. ஸோ ஆல்கைல் குரூப் எத்தனாவது கிடைக்குது? 3. அதே லெஃப்ட் சைடு வந்து போட்டோம்னா நம்பரிங் 1 2 3 4. ஆல்கைல் குரூப் 2. ஸோ we have to consider this only. You should not consider the first one. ஸோ மிథைல் குரூப் வந்து 2வது கார்பன் கூட அட்டாச்சாக இருக்கு. ஸோ இட் வில் பி 2 மிథைல். இப்போ பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் எத்தனை கார்பன் இருக்கு? 4 இருக்கு. ரைட். ஸோ வாட் யூ வில் நேம் இட்? மீத் ஈத் ப்ரோ பியூட். 2 மிథைல் பியூட்டேன். புரியுதுங்களா? இதோட பேர் வந்து 2 மிథைல் பியூட்டேன். ஸோ இட்ஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் பியூட்டேன் ஹைட்ரோகார்பன். இதே C5H12 நம்ம இப்படியும் நேமிங் பண்ணலாம். C5H12. இப்போ why I should write only one alkyl group? நான் 2 alkyl குரூப்பை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்போ வந்து 3 கார்பன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் CH3 அட்டாச் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக பாருங்க 5 கார்பன் இருக்கா? எல்லா இடத்துலையும் 5 தான் வரும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் நான் எவ்வளோ வந்து கார்பனாக வச்சுக்கிட்டேன், எவ்வளோ வந்து ஆல்கைல் குரூப்பாக நான் வச்சுக்கிறேன்னு. ஸோ சிங்கிள் பாண்ட். ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பாருங்க ஒரு பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்குது 3 ஹைட்ரஜன் கூட. ஃபைன். 2வது கார்பனுக்கு பாருங்க 4 பாண்டுமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யூ நோ நீட் டு ரைட் எனி திங். லாஸ்ட் கார்பனுக்கு வந்து பாருங்க ஒரு பாண்ட் தான் ஃபிக்ஸ் ஆயிட்டு மிச்சம் இருக்குது ஹைட்ரஜன் கூட. ஸோ இப்போ நேமிங் நம்ம பண்ணோம்னா 1 2 3. ஆல்கைல் குரூப் எத்தனாவது பொசிஷன் கிடைக்குது? 2. அதுவே ரைட் சைடில் தான் நான் எழுதுனேன்னா 1 2 3. அப்பயும் 2 தான். இட் டசன்ட் மேட்டர். நான் ரைட்ல எழுதினாலும் சரி லெஃப்ட்ல எழுதினாலும் சரி. ஸோ ஆல்கைல் குரூப் எத்தனை இருக்கு? ஒரு ஆல்கைல் குரூப் வந்து 2வது பொசிஷன், 2வது ஆல்கைல் குரூப் 2வது பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் 2 2 டைமிథைல். 2 மிథைல் இருக்கிற டைமிథைல் 2 2 டைமிథைல். பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் பாருங்க 3 இருக்கா? 3 கார்பன். 3 கார்பன் தான் என்ன சொல்லுவீங்க? மீத் ஈத் ப்ரோ. இது என்ன? சிங்கிள் பாண்ட். ஸோ propane. 2 2 dimethyl propane. Fine. This is how we have to write.